ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆராதிக்க உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த ஓய்வு நாளுக்கு முன்பாக அந்த நாள் என்று கர்த்தருடைய நாளிலே ஆசரிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். நம்மை அழைத்த வேண்டும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி நம்மை நாமே நம்முடைய சரீரத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிராக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம் குற்றங்களையும் பாவங்களையும் வருவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆயத்தப்படுவது. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நாம் கர்த்தருக்குள்ளாக எப்படி நம்முடைய ஆத்துமாவை நம்ம எப்படி நீதியில நடப்பதற்கு, இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் இன்னும் நீதியில நடப்பதற்கும் நம்மை நாமே வளர கற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். இந்த நாளில கூட தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவரே உடைய ஆலயத்தை உடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. உச்ச தலைமுதல் எல்லாம் கால் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் சகல கட்டுகளையும் நீ அறுத்து தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உடைய அக்கினினால் நீர் ஆண்டவரே உடைய மகிமையினால் எங்களை நிரப்ப விடமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா சத்தினுடைய வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசும். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் ஓய்வுனாலே ஆசரிக்கிறவங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே, அவர்கள் சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் பலன் கொடுப்பீராக. சத்தியத்தில் நிற்கக்கூடாதபடி காணப்படுகிற சூழ்நிலைகள், தடைகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தனை விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அப்படி செய்து விட்டபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஏவாளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போவது ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஏவாளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். என்ன இந்த சிஸ்டர் இப்போ பார்த்தாலும் ஏவாளை குறிச்சே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அவளால் தான் எனக்கு மரணம் வந்துச்சு, அவளால் தான் எனக்கு ட்ரெஸ்ஸு போச்சு, அவளால் தான் எனக்கு நிம்மதி போச்சு, அவளால் தான் நான் தூங்க முடியல, அவளால் தான் இன்னைக்கு எனக்கு பசி எடுக்குது, அவளால் தான் எல்லாமே அந்த ஏவாளால் தான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த ஏவாள் மட்டும் இப்போ என் எதிர்க்க நின்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா படிக்கும்போது என்ன சைலண்ட்டாக காரியத்தை முடிச்சுட்டு ஜாதிகளுக்கு தாயாகிட்டா. பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்குமா? ஹல்லேலூயா. இப்போ மட்டும் ஏவாள் இருந்தால் வச்சுக்கோங்களேன், என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், சரியா அட்டி 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 அட்டின்னு அடிச்சிருவேன் இருக்கிற ஆத்திரத்துக்கு. ஆனால் பாருங்களேன், ஏசப்பா அவளை ஒன்றுமே செய்யல, அழகாக கூப்பிட்டு பேசி துரத்திட்டார். அப்படி தானுங்களே? ஆமென். நான் அப்படிதான். மற்றவங்க யார் அப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் பாதிக்கப்பட்டாலும், அல்லேலூயா, நான் வேதனைப்பட்டாலும், நான் எதற்காக நான் அங்கலாய்க்கிறேனோ, எனக்கு எது வந்தாலும் அந்த ஏவாளை தான் நான் தியானிப்பேன். தியானித்து அதிலிருந்து சுத்திகரித்து ஆண்டவரோடு கூட ஐக்கியமாவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை ஏவாள் தந்திருக்கிறான். ஏவாளால் இத்தனை அடி நம்ம பட்டாலும் அவளால் தான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு வழியும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு சகோதரி பேசும்போது ஏவாளால் நமக்கு எவ்வளோ சந்தோஷங்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னாங்க. ஏவாளால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ அழகான ஒரு கணவர், அன்பான ஒரு கணவராக நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லி அந்த தோட்டத்தில் நடந்த காரியத்தை அப்படியே ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாவம் வெளிவந்த பிறகு கோரி பாவமே வெளி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நல்ல வஸ்திரம் இருந்தா வாங்கி கொடுத்தா என்ன, நல்ல வாங்கி கொடுத்தா என்ன,
நம்ம முடியுமா? என்னுடைய ஆத்மால எனக்கு மரணத்தை வர வைக்காம நிறுத்த முடியுமா? சொல்லு. புடவை வாங்கி தரலாம், பூ வாங்கி தரலாம், ட்ரெஸ் வாங்கி தரலாம், ஷாப்பிங் போலாம், எல்லாம் இந்த உலகத்துல எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியும் ஆதாமுக்கு. ஆனா எனக்கு நான் வர வச்ச மரணத்தை ஆத்மால நிறுத்த முடியுமா? சொல்லுங்களேன். குடும்ப வாழ்க்கைக்கே அப்படி பட்டம் போட்டு எப்படி சமாதானமா சந்தோஷமா அப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படி உண்மையா அப்படி திருச்சி அப்படி சத்தியத்தை அறிஞ்சும் அறியாத மாதிரி நமக்கு நாமே கண்ணாடி போட்டு போயிட்டு இருக்கோம். காண முடியும். அலைத்துல யாராலும் சரி, வாழ்க்கையில எல்லாமே உண்டு, எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் நமக்கு தான் வரும். ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் சரி, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பம் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மக்களாக சரி, முடிவுல பிரிவு கூடாது. முடிவுல கர்த்தரோடு கூட 2 பேரும் சேர்ந்து போகணும். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, நான் மட்டும் எஸ்கேப், நான் மட்டும் அப்படியே பரலோகத்துக்கு போய் இதுவாங்க வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை? அல்லேலூயா. என் ஆத்மாவும் தப்பிச்சு போகிறேன். யாராலையும் ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய கர்த்தருக்குள்ள க்ளோரி வர வைக்க முடியுமா? முடியாது. அவர்கள் மூலமாய் கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தையினால கர்த்தர் அவர் கிருபையினால அவர் மீட்டுக்கொள்வார். ஒரு மனுஷன் போய் சிஸ்டர் இயேசுதான் மையான தேவன், நீங்க ஏத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிற அடிக்கப்பட்டிருக்கிறாருன்னா, அப்படியா, சரி, நான் இது வரைக்கும் வணங்கின தேவத்தெல்லாம் நான் விட்டுட்டு நான் அப்படியே இயேசுனை ஏற்றுக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் பாருங்களேன், புறஜாதியாரெலாம் ஏற்றுக்கிறாங்க. புறஜாதியாரெலாம் ஒரே ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறாங்க, ஒரு நன்மை கிடைக்கிறதுக்காக. நிறைய புறஜாதியார் அற்புதங்களை பெற்றுட்டு போகிறாங்க, அந்த அற்புதத்துக்காக ஆலயத்துக்கு வராங்க. இயேசுவால தான் நமக்கு இது ஒரு விடுதலை கொடுக்க முடியும்னு வராங்க. அவர்களிடத்திலும் சாபம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. பரிகாரம் தேடி அவங்களோட பெற்றுட்டு ஏமாற்றிட்டும் போயிடுறாங்க. எப்படி வேணாலும் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவ இடத்துல கர்த்தரை ஏமாத்துறது, கர்த்தருக்கு துரோகம் பண்றது, அறியாமல போய் விழுந்து வாழ்க்கை முழுசும் வாழ்க்கை முழுசும் இழந்து போய் நிம்மதி சமாதானம் இல்லாம வாழ்றது. க்ளோரி. இப்படி போய் சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட போயிட்டு என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இப்போ இந்த மாதிரி இருக்குது, கண்ணீர், நிம்மதியே இல்லை, நாங்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 20 வருஷம் ஆகுது. திருமணமானவங்க பாஸ்டர்கிட்ட புலம்புறாங்க. தன்னுடைய குடும்ப காரியத்தெல்லாம் சொல்லி, பலவீனத்தெல்லாம் சொல்லி, குடும்ப பிரச்சனைகள்லாம் சொல்லி அழுறாங்க. அவர் கேட்டுட்டு அவர் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நல்ல பாஸ்டா இருந்தா அவர் என்ன பண்ணுவார்? கவுன்சிலிங் கொடுத்து தேய்ச்சி ஜெபம் பண்ணி அனுப்புவார். இதே ஏமாத்திரவங்க நிறைய இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசி நம்ம இருக்காங்க, கள்ள போதகர் நம்ம இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே நம்பி அப்படியே எல்லாத்தையும் சொன்னா இவங்களால நமக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க, நமக்கு ஒரு வழிநடத்தல் இருக்கும் அப்படின்னு நினச்சி சொன்னா அவங்களே என்ன பண்றாங்க? அவ்வளோதான், மனைவி கிட்ட கலகம் மூட்டிடுவாங்க, கணவன்கிட்ட கலகம் மூட்டிடுவாங்க. இப்படி கலகு பிரிகள், கலகம் பண்ணுகிற போதகர்களும் உண்டு. அங்க பாருங்க, மிருகம் ஆதாம்கிட்ட பேச வேண்டியது தானே, ஏவாள் கிட்ட எதுக்கு பேசுனேன்? அவனுக்கு எல்லாம் தெரியும். ஏன் 2 பேரும் சேர்த்து வச்சு பேசுறது? ஏவாள் கிட்ட பற்றி பேசி 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 நீ வசியம் பண்ணிட்ட. ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, அவங்கள எப்படிலாம் ஆதாயப்படுத்தினாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வரதுல தான் அவங்க குறியா இருந்தாங்களே தவிர ஒரு நாள் உடம்பு சரியில்லை நின்ட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டர் அந்த சகோதரிய எப்படி இருக்குன்னு விசாரிக்கல, ஏமா வரலன்னு விசாரிக்கல, சர்ச்சுக்கு வரலையே, நம்ம சர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்களேங்கிறதுக்காக
உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வர முடியல. அவங்க நோக்கம்லாம் சர்ச்சுக்கு வரணும், அவ்வளோதான். சர்ச்சுக்கு கரெக்டாக வரணும், அவ்வளோதான். சர்ச்சுக்கு வர்றவங்கள விசாரிச்சிங்களா? உடம்பு சரியாமல் வர்றவங்கள விசாரிக்கிறீங்களா? ஏதோ ஆலயத்துக்கு வந்தால் நமக்கு ஏதாவது கர்த்தர் செய்வார் நம்பி வராங்களே, எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. வரவங்கள அன்பு காட்டி ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி, ஆமீன், அவருடைய அவரை நம்புங்க, அவர் விடுதலை தருவாருன்னு அன்பா அவங்களுக்கு பேசுறதுக்கு எங்காவது இருக்குதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்கவுங்க தான் ஆண்டவரை தேடிக்கணும், ஏசப்பாவும் அவங்கவுங்க தான் தேடிக்கணும், வேதத்தை தான் தேடிக்கணும். போய் அவங்கவுங்க அந்தந்த ஊழியக்காரர்கிட்ட, அந்தந்த ஊழியக்காரர்கிட்ட பாஸ்டர் அம்மா கிட்ட போய் தேடி தேடி அவங்க சொல்லி சொல்லி அவங்களாலலாம் ஒன்றுமே முடியாது. அப்படியே நீங்களும் நானும் ஏமாந்தாலும் போய் அங்கே ஒரு விடுதலை வரும், கிடைக்கும் சம்பி நம்ம போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல வேதம் வாசி, நீ ஜெபம் பண்ணு, உன் சாபத்தை நீயே உடை, நீயே ஜெபி, அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு லெவலுக்கு மீறி வரமாட்டாங்க, ஒரு லெவலுக்கு மேலே பிசாசை துரத்த மாட்டாங்க, ஒரு லெவலுக்கு மேலே மந்திர கட்டெல்லாம் உடைக்க மாட்டாங்க. அது சாபமா? அது வரவே மாட்டாங்க. அது நீயே உடை அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க தலை மேலே அவங்க பிள்ளைங்க மேலெல்லாம் விழுந்துரும்னு நல்லா தெரியும், சரிங்களா? அப்படியே கட்டுகளை உடைக்கிறேன்னு வர்றவங்க காசு கேட்குறாங்க. இந்த கட்டை உடைக்கிறேன், 50,000 60,000 கொடுக்குறீங்களா? ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து சாபத்தில் இருக்கிற குடும்பம். அல்லேலூயா. இந்த சாபத்தை எப்படிலாம் உடைக்கணும், எப்படி ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும், இதுக்கு என்ன, ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உட்காந்து நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். இதில் எப்படி விடுதலை ஆண்டுகிட்ட கேட்குறது? போய் கூட்டமாக போய் அவங்களுக்கு போகுது, இவங்களுக்கு போகுது, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோசிக்கிறோம். ஏன் என்னன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாபத்தில், ஒரு நாள்பட்ட வியாதியில், ஒரு மந்திரம் சூனிய கட்டுகளில், அதுமாதிரி எந்த ஒரு மனுஷனாலையும் பாஸ்டமாவாலையும் அந்த கட்டு உடைக்க முடியாது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது அவ்வளோதான். ஆமென். ஒன்று சாபமாக இருக்கா, அந்த தலையிடவே மாட்டாங்க. சில பேர் வாங்க 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 அப்படியே நைஸ் பண்ணி கூப்பிட்டு நல்லா காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு, அல்லேலூயா, நம்ம ஏமாத்தான் போவோம். ஒரு விடுதலையும் கிடையாது. நாம் கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறியணும், சத்தியத்தை அறியணும். அறிஞ்சாதான் நமக்கு ஒரு விடுதலையை போகிற ஆலயத்தில் அங்கே ஆண்டவர் கட்டளையிடுவார். சும்மா கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு அங்கே போய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கே ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படி இல்லை. சத்தியத்தை அறிந்தாதான், அறிந்த பிறகுதான் குமாரன் அங்கு விடுதலை ஆக்குவார். இதெல்லாம் வந்து நான் கடந்து வந்திருக்கிறேன். எப்படிலாம் நான் என்னை நடத்தி இருக்கிறாங்கன்னு கடந்து வந்திருக்கிறேன். எப்படி ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து நான் ஒரு பாதையில் நான் கடந்து வந்திருக்கிறேன். எவ்வளோ பணத்தை நான் இழந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசை துரத்துறேன் 1 மாசத்துல, 10 நாள்ல, 3 மாசத்துல தொடர்ந்து வாங்க. என்னதான் பண்ணாலும் விடுதலையை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நாம் எதில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எதில் ஏமாந்திருக்கிறோம், நாம் எங்கே எழுந்திருக்கிறோம், இது எல்லாம் நாம் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், விட்டுவிட வேண்டும், விடுதலை பெற வேண்டும், தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவ பெண்களை கூட்டமாக உட்கார்ந்து அல்லேலூயா பாஸ்டர் கிட்ட கவுன்சிலிங் அப்படின்ட்டு அப்படியே கொட்டும் எல்லாரும் அப்படியே அழுது எல்லாரும் சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு போகிறாங்க. கேத்தலிக்கில் பார்த்தீங்கன்னா, கேத்தலிக்கில் நாங்கள்லாம் கேத்தலிக் தான். அப்போ சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க, ஃபாதர் வந்து அந்த பாக்ஸில் உட்காந்துக்குவார். உட்காந்தவொடனே சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் போயிட்டு பின்ன வெளியில் மொட்டி போட்டு அந்த பாஸ்டர்கிட்ட என்னை ஒரு நாள் வந்து என்னை பாவரிக்கை செய்ய சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் என்ன பாவமும் செய்யலையே, நான் என்னமே பண்ணல, என்னத்தை நான் சொல்கிறது அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, ஏதோ ஒன்று நான் போய் பேசிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா.
அப்போ பாவாரிக்கு கேட்டுதான் ஆகணுமா. அதுக்காக செய்யாத ஒரு தப்பை நான் செஞ்சேன்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சி தள்ளி என்னை முட்டி போட்டு ஃபாதர்கிட்ட, அவர் காது மட்டும் இருக்கும், அவர் காதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் இந்த மாதிரி நான் ஸ்கூலில் வந்து நான் திருடிட்டேன், பென்சில் திருடிட்டேன், பெண்ணு திருடிட்டேன், நான் கோபப்பட்டுட்டேன், நான் அடிச்சிட்டேன், அவன் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு 5-6 தப்பை சொல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா அங்கே பாவரிக்கு செய்யணுமா, பாவரிக்கே செய்யவே இல்லை. ஸோ நீ பாவம் செய்யாமே இருக்க மாட்டல்ல, அப்போ நீ செஞ்சுதானே ஆகணும். சரி, ஏதோ ஒரு பொய்யை சொல்லி சரி பாவத்தை செஞ்சுன்னு சொல்லி பாவரிக்கை செஞ்சிடு, இல்லைன்னா ஒரு குற்றமாக போயிடும். அப்படிலாம் வந்து நடத்தினாங்க ஒரு பயத்தில். அப்போ நம்ம பாவ அறிக்கை செய்யும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ இந்த ஏவாள் பாருங்க, இந்த ஏவாளை பொல்லாத அந்த மிருகம் அவளுக்கு கூட பேசி பேசி தந்திரம் உள்ளது, அது அவளை மயக்கிட்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அது தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம கூட வீட்டில் இருக்கும்போது சில நேரத்தில் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவனாக இருங்கள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் பாருங்களேன், ஒன்றுமே தெரியல, எல்லா இடத்துலையும் உண்மையே பேசிட்டு போவாங்க. கேட்கணும்னு சொன்ன பேக்கு ஒன்றுமே தெரியாது, பேக்கு அப்படின்றவன் அவன் ஃபேக் ஆகிடுவான். ஹல்லேலூயா. அவ்வளோதான். பேக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னசென்ட் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவன் சொன்னாலும் ஹல்லேலூயா, உள்ள இருக்கிற நம்முடைய ஆண்டவரை எல்லாத்தையும் காமிச்சிடுவார். யார் 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 என்னதான் தந்திரம் உள்ளவனா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கிருபை நம்பி ஏமாந்து போனாலும் சரி, ஹல்லேலூயா, ஏமாற்றப்பட்டாலும் சரி, சாபத்தை பெற்றாலும் சரி, மன்னிப்பே கிடைக்கலாலும் சரி, இன்னும் விடுதலையே கிடைக்கலன்னாலும் சரி, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் இருக்குதுங்கிற சந்தோஷத்தை மட்டும் அவன் கொண்டாடுங்க. கரங்களை தட்டி அவன், ஏ மிருகமே, ஏ சர்ப்பமே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வாழ்க்கையும் நீ எவ்வளவு தந்திரமாய் நீ அழிச்சிருக்கிற. ஹல்லேலூயா. இப்ப நான் சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லா வியாதியும் மரணத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே ஜெயம் எடுத்த என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை எனக்கு உண்டு அப்படி சொல்லுங்களேன். வெட்கப்பட்டு போகட்டும், அவன் வேதனை பண்ணட்டும், அவன் செத்து போகட்டும், அவன் முகம் செத்து போகட்டும், உங்களால என்னாயும் அடிபட்டு போகணும். நீ விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்களா இல்லையோ? ஆமே, நீங்களும் நானும் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ? ஹல்லேலூயா. கிருபை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமே, எத்தனை மிருகத்தால ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு ஊழியம் செய்கிற என்னையே எத்தனை பேர் ஹல்லேலூயா ஏமாற்றி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் வியாதி இருந்தா எப்படிலாம் வலை வேசி பிடிக்கிறாங்க. க்ளோரி. பணத்தை கொடுத்து ஒரு வியாதியை சுகப்படுத்த முடியுமா? பணத்தை வாங்கி 3 வாரத்துல குழந்தைக்கு சுகத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிற நான், ஏமாற்றப்பட்டிருக்கிற நான். அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க அப்படி ஏமாறக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஏமாறக்கூடாது. க்ளோரி. உங்க ஆத்மாவிலும் நீங்க ஏமாற்றப்படக்கூடாது. அதுக்குதான் சத்தியத்தை அறியணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்களும் சத்தியத்தை அறியணும். எத்தனை புறஜாதிய பெண்கள் விழித்திருக்கிறாங்க, யாரையாலையா அப்படியே வசியம் பண்ணி அபகரிச்சு நல்லா காசு பணம் ட்ரெஸ்ஸு எல்லாம் சொத்தை அபகரிச்சு நல்லா வாழணும்னு எவ்வளவு ஞானமுள்ளவனா இருக்கிறாங்க. அவங்களுடைய பெண்களுக்கு அவன் எவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்கிறான். போ, வசியம் பண்ணு, மந்திரம் செய், சோனியம் செய், அடுத்தவங்க பொருளை எப்படி அபகரிக்கலாம், அடுத்தவங்க வீட்டை எப்படி அபகரிக்கலாம், அடுத்த குடும்பத்தை எப்படி ஒட்டிக்கலாம், பிரிக்கலாம், அபகரிக்கலாம், எப்படி கொடுக்குறான் அந்த மிருகம். அப்படி கொடுத்த இந்த மிருகம் கிறிஸ்தவனா இருக்கிற என்ன ஏவால அவன் எப்படி தந்தமா வசியம் பண்ணி வார்த்தையினால ஆசை காட்டி அவன் சரீரத்தோடு கூட அவன் ஆசைக்கு ஹல்லேலூயா க்ளோரி இணங்க வச்சு அவன் சரீரத்தை எப்படி அவன் கரப்படுத்தினா, எப்படிலாம் அவன் பயன்படுத்தினா, என்ன வழியில சூழ்நிலையில அவன் கொண்டு போனா,
ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. அவனுடைய தந்திரம். ஹல்லேலூயா. பெண்ணுனாலே ரொம்ப அழகா இருக்கிறீங்க, இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ஆமே எனக்கு ரொம்ப ஆமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் இங்கே வாங்கினீங்க அப்படின்னாலே போச்சு. அவங்களுக்கு உபசரிப்பே தனிதான், அவங்களுக்கு மரியாதையே தனிதான். ஹல்லேலூயா. அவங்களோட தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்பப்போ பெண்களை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப அழகாக இருக்க. இந்த ஒரு வார்த்தைக்கே தன்னை இழந்து போகிற கிறிஸ்தவ பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சர்ச்சில் வந்தால் அங்கே ஏமாற்றப்பட்ட பெண்கள் கண்ணீரும் வேதனையும் கண்ணீருமா, திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே விதவிதமாய் ஏமாற்றப்பட்டு ஐயோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்காதபடிக்கு, மரணமும் வராதபடிக்கு அங்கே வேதனையோடு கூட எத்தனை பேர் ஆள்றாங்க தெரியுமா? இல்லை மந்திரத்தை சூனியத்தினால் அந்த குடும்பத்தை பிரித்து நாசம் பண்ணி சொத்துக்களை அபகரிச்சு, ஹல்லேலூயா க்ளோரி, குடும்பத்தை மனைவிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போறாங்க. ஹல்லேலூயா. தன்னந்தனியா விதவையாக்கி வாழ வெட்டிய ஒண்ணுமே இல்லை நடுத்திர நிற்க வச்சு எவ்வளோ வித்தைகளை செய்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. எவ்வளோ உண்டு. ஏமாந்துடாதீங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு. ஆமென். க்ளோரி. அன்னைக்கு ஏவாள் எதனாலே ஏமாற்றப்பட்டாள்? ஆமென். க்ளோரி. இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஹல்லேலூயா. இது ஏவாள் இடத்துல அது பேசுகிறது. அவன் பாம்புல சபிக்கப்பட்ட கூட தான் அவன் பாம்பா போனான். அவன் மிருகம் நல்ல பலசாலியா ஹேண்ட்ஸமா அவன் பேசுகிறவனாய் அவன் காணப்பட்டான். சபிக்கப்பட்ட பிறகுதான் அவன் நடமாடிட்டுல இருந்தான் மனுஷனு போல. ஆமே ரொம்ப அழகுள்ளவனா இருந்தான். சபிக்கப்பட்ட பிறகுதான் அவனுடைய பாம்பா மாறி போனான். ஹல்லேலூயா. அவன் அழகுல அவன் மயங்கினான். ஆமென். அவன் பேச்சில அவள் மயங்கினான். ஹல்லேலூயா. அவள் தனிமையில ஆமென் தன்னை இழந்து போனாள். அவன் வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அவன் தந்திரத்துக்கு ஆமென் ரோவி அவள் உட்பட்டாள். அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவ தான் சொன்னான், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பம் உடையிறது எதனால? இதனால தான் இப்போ உடையுது. இப்போ இதை வச்சு தான் குடும்பத்தை பிரிஞ்சு போகுது. இந்த குடும்பத்தில் இதுதான், இந்த மிருகம் தான். கணவன் மணி ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எதனால? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற இச்சையினால் அல்லவா, உங்களுக்குள்ளே போஸ் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. அடிமை தானோ, அடிமை. ஒரு வீட்டில் அடிமை தானோ, ஒரு வீட்டில் அன்பில்லை, ஒரு வீட்டில் மாம்ச இச்சை, ஒரு வீட்டில் சண்டை, ஒரு வீட்டில் பிரிவினை, ஒரு வீட்டில் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி போகிறது? மிருகம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வீட்டில் கடன் பிரச்சனை, வியாதி, சாபம், இல்லாத இடமே இல்லை, இல்லாத சர்ச்சும் இல்லை, இல்லாத ஊழியக்காரர்களுக்குள்ள இல்லாத இப்படிப்பட்ட வஞ்சகம் இல்லாமலாம் இல்லை. ஆனாலும் அதனுடைய மத்தியிலே போராட்டத்திலே ஞானமாய் கர்த்தரை நம்பி விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தரால சாபத்தை உடைக்க முடியாதா? கர்த்தரால வியாதி நீக்க முடியாதா? அவர் நம்பி இருக்கிறவரை கைவிட்டுவாரோ? அவர் கல்லா இல்லை மண்ணா? ஹல்லேலூயா. இல்லை விற்கிறகுமா? அல்ல இவரை பிடிச்சி வச்சு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நான் பேசிட்டு போகிறதுக்கு இல்லை இல்லை. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆமென் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. அவனுடைய வார்த்தைக்கே ஆமென் க்ளோரி மாம்சத்துல இச்சையை உண்டு பண்ண அவனுக்கு வல்லமை, அவன் ரத்தத்தில் அவனுக்கு வல்லமை இருக்குமானால், பாவ சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவனுக்கு அவ்வளவு வல்லமை உள்ளவனாய் இருப்பானால், ஆமென் க்ளோரி திரும்பமாய் அவர் ரத்தத்தையும் அவருடைய ஆவியையும் அவருடைய சாயலையும் ரூபத்தையும் கொடுக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செஞ்சார்? அவர் ரூபத்தையும் சாயலை எல்லாத்தையும் அவர் இழந்து போனாங்க. அப்படிதானுங்களே. இவன் பேசுகிறவனா அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப அந்த மிருகம் அது எப்படிப்பட்டதா இது? அந்த சர்ப்பமானது அது எப்படிப்பட்டதா இருந்தது? பேசுகிற தன்மை உள்ளதா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 7வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டு தொலை கொண்டு வருவார்கள், அவர்கள்
அவர்கள் ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளதோ அவர்கள் பற்றிய ஓநாய்கள். எப்படி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. வியாதி இருக்குதா, நல்லா ஜெபிக்கலாம், நல்லா துதிக்கலாம். அப்படியே வீட்டுக்குள்ள வந்து என்னுடைய ஆதாயத்தை அடையணும். அங்க ஒரு வெளிச்சம் முடியல, சமாதானம் இல்லை, அமைதி ஒரு பார்க்க முடியல. ஆனால் அவர் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அதை மனுஷனாலே கணிக்க முடியுது. கள்ளத்திற்கு கணிக்க முடியா, உள்ளத்துல ஓநாயா இருக்கானே, எப்படி ரத்தத்தை குடிக்கலாம், யாரை எப்படி விழுங்கலாம், எவ்வளவு வாங்கலாம். ஆமென், க்ளோரி. ஞானம் இருந்தாதான் இந்த பூமியில தீர்க்கதரிசி யாரு, கள்ளத்திற்குதரிசி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமென், க்ளோரி. ஆமென், க்ளோரி. மனுஷனை போலவே மிருகத்தினுடைய சுபாவத்துல உள்ளத்துலயோ அவன் மிருகம் பார்க்கறதுக்கு நல்ல மனுஷன் போல நல்ல சந்தோஷமா ரொம்ப அன்பா பேசுறவனா காணப்படுறாங்க, உதவி செய்யறவனா காணப்படுறாங்க. ஆனா உள்ளத்திலோ என்ன அப்படியே பட்சிக்கிற, அப்படியே ரத்தத்தை குடிக்கிற ஓநாயை போல இருக்கிறானே. இதுக்கு ஞானம் தேவை. ஆமென், க்ளோரி. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்க பாருங்களேன், மரமும் கனியும் மட்டும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போ நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை தான் கொடுத்துச்சு. ஏதேன் தோட்டத்துல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான விருட்சங்களையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் தோட்டத்தின் நடுவிலே தேவன் உண்டாக்குறாரு. அப்ப சாப்பிட்றதுக்குன்னு நலமுமான ஆரோக்கியத்தை தருகிற விருட்சத்தின் கனியை தேவனாக கர்த்தர் அவர் கொடுக்கிறார். விருட்சம் மரத்திலிருந்து நம்ம கனியை பசிச்சாவது நமக்கு பசிக்க ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்ப அந்த நல்ல மரம் நல்ல கனியை கொடுத்தது. அதை பறித்து சாப்பிட்ட ஆதாமுக்கு ஏவாலோ ஆரோக்கியத்தோடு கூட அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப நான் நல்லவளா இருக்கிறேன்னா நான் நல்லதான் பேசுவேன். எந்த உள்ளுக்குள்ள வந்து சூழ்ச்சி வச்சுக்கிட்டு யார்கிட்ட எப்படி பேசலாம், இவங்ககிட்ட எப்படி பேசலாம், இவங்ககிட்ட இப்படி பேசலாம், ஆமா இவங்க சொன்னதை அங்க சொல்லலாம், கலங்க வைக்கலாம், கலங்க வச்சு இங்கிருந்து கொஞ்சம் ஆதாயம் பார்க்கலாம், இவங்க சொல்றதை போய் அங்க கலங்க வைக்கலாம். சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தையை கூட இது எடுத்துட்டு போய் அங்க சொன்னா நமக்கு ஏதாவது கிடைக்கும். இந்த கலகம், அல்லேலூயா, கெட்ட மரம் இருதயத்துக்குள்ள சத்தியத்தை ஒண்ணு சொன்னா ஓய்வு நாள் ஒண்ணு சொன்னா இது போலி, இது கள்ளு தீர்க்கதரிசி. ஓய்வு நாள் ஆசரிக்கிறார்களா? ஓய்வு நாள் ஆசரிக்கிறோம். ஓய்வு நாள் மிருகத்தையும் ஆசரிக்கிறோம். ஓய்வு நாள் மிருகமா எழுதி கொடுத்துச்சு. ஓய்வு நாள் மிருகமா ஏற்படுத்தி கொடுத்தது. ஓய்வு நாள் மிருகத்தினுடைய விரலா எழுதி கொடுத்தது. ஏழாம் நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. ஏன் ஏழாம் நாள்ல உட்கார்ந்து கைத்தட்டி பாட்டு பண்ணா தப்பா? அல்லேலூயா. அதனால எந்த சபையிலும் சேர்க்க மாட்டாங்களா? அதனால புதைக்க மாட்டாங்களா? கல்லறை கொடுக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. எதுவுமே செய்ய மாட்டாங்க. எங்கேயுமே ஆளோடு கிடையாது. ஓய்வு நாள் ஆசரிச்சா என்ன தப்பு? அல்லேலூயா. ஓய்வு நாளா அவங்க கள்ளத்திற்குதரிசி. ஓய்வு நாள்ல என்ன பண்றீங்க? அப்ப இஸ்ரவேல்ல ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்களா பாதாளத்துக்கு தான் போடுமா? யெகோவா அவங்கள தூக்கி நீ ஓய்வு நாளை ஆசரித்தபடினாலே நீ பாதாளத்துக்கு போ அப்படின்னா சொல்லுவாரு? ஓய்வு நாளை எதுக்கு உண்டாக்குனாரு? சண்டேல ஓய்வு நாள் சொல்லியா நம்பி போனாலும் சரி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 20வது அதிகாரம் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன் நினைக்க மாட்டான்? அதனாலதான் ஆண்டவர் நினைப்பாயாக சொல்லி இருக்கிறாரு. நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கணும். நீ ஆசரிக்கிறே இல்லையோ நான் ஆசரிப்பேன். ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நான் எப்படி நீ சொல்றத நான் நம்புறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுங்கள். எனக்கு யாரும் தேவை கிடையாது. எனக்கு நானும் என் தேவனும்.
நானும் என் தேவனும் அப்படின்னா என்ன தெரியுமா, எல்லாரும் புறமே தள்ளப்பட்டு அடிபட்டு நொந்து நூலாகி மனுஷனே வேஸ்ட், எல்லாரையும் நம்பி நம்பி துரோகம் பண்ணி க்ளோரி எவ்வளோ அன்பு காட்டணும், எல்லாம் நம்மகிட்ட இந்த ரத்தத்தை உறிஞ்சி என்னை ஏமாற்றினவங்க தான், துரோகம் பண்ணினவங்க தான், இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான், சாபத்தில் இருக்கிறவங்க தான், பாவத்தில் அவன் அடிபட்டு நொந்து வியாதியோடு கூட கடைசி வேதனையில் தள்ளப்பட்ட அவங்கள பாருங்களேன், கர்த்தரே சார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரும் உறவு கண்ண போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இந்த மனுஷங்கள்லாம் இப்படிதான், இந்த மனுஷனுடைய சுபாவம்லாம் இப்படிதான். இன்னைக்கு வருவ, நாளைக்கு நீ மாற மாட்டேன்னு நிச்சயம். அறிவு அறிவு ஞானம் எப்படி வந்துச்சு? நல்ல மரம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜீவ விருட்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானத்தையும் புத்தியும் தராரு. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு மறுபடியும் என்னதான் வரவழைச்சாங்க போவாங்களா? போக மாட்டாங்க. மகதல மரியாதை போக முடியுமா? சமாரிய பெண்ணால் ஆண்டவர் விட்டு போக முடியுமா? பாவியான ஸ்ரீயால போக முடியுமா? சொல்லுங்களேன். மரியாதையில போக முடியுமா? சொல்லுங்க. எல்லாம் தள்ளப்பட்டு அமையும். ஆனா பெண்கள் மட்டும் ஒடுக்கப்பட்டாலோ, அடிக்கப்பட்டாலோ, சிறுமைப்பட்டாலோ, ஏமாற்றப்பட்டாலோ, வஞ்சிக்கப்பட்டாலோ கர்த்தர் அவர்களை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு அவரே மனவாளன், அவரே தகப்பன், அவரே தாயும் தகப்பனும் எல்லாமா இருக்கிறாராம். ஆமென். விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர் ஆதரிக்கிற தேவன், அவர் தகப்பனா இருக்கிறாருன்னு சங்கீதம் 68 சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னு விடுவாரா? உங்களே என்னையும் அவர் விடுவாரா? ஹல்லேலூயா, ஆமென். எப்படி ஏமாத்துறான், எப்படி வஞ்சிக்கிறான், ஆமென். என்ன மாதிரி சொல்லி வஞ்சிச்சிருக்கேன் எல்லா ஆண்டும் பார்த்து ஆண்டவரும் என்ன செய்வார் தெரியுமா? அது தப்பு இருக்கிறதுக்கு பல வழிகளை காண்பித்தாலும் நம்ம தான் என்ன செய்வோம், அது தெரிஞ்சாலும் நம்ம கண்ணுக்கு இதுதான் சரியா தெரியுது. போய் ஏமாற்றப்பட்ட பிறகு ஆமென், வஞ்சிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை நம்மளை மீட்டெடுக்கும், நம்ம கூடவே தான் இருக்கும். அல்லேலூயா. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆமென், க்ளோரி, ஆமென். நான் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியே புசிக்க வேண்டாம். ஆமென். புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அதை நீ சாப்பிடாதன்னு ஆனா தெரிஞ்சுதான் போய் ஆமென், க்ளோரி சாப்பிட்டுட்டாங்க. ஏவாள் சாப்பிட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இந்த மரம் என்று சொல்லப்படுகிறது யாரை குறிக்குது? மனுஷனை தான் குறிக்குது, அங்க மிருகத்தை தான் குறிக்குது. ஹல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை தான் குறிக்குது. ஹல்லேலூயா, க்ளோரி, ஆமென். அப்ப அந்த கனி என்று சொல்லப்படுகிறது எதை குறிக்குது? ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் 20வது வசனம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். அவன் இருக்கானே இந்த மிருகம் அழகா, ஆமென், க்ளோரி. இவன் எப்படிப்பட்டவன்? போட்டோவில் பார்த்தவொடனே அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். அல்லேலூயா. இவனை திருமணம் செஞ்சுக்கிட்டா காலமெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, 4 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, ஒரு குறையே இருக்காது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பெண்கள் ஆமென், நல்ல வசதியான மாப்பிள்ளை கட்டி கொடுத்துட்ட பிறகு அங்கே உட்காந்து புலம்பி எத்தனை பேர் வேதனையோடு கூட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். உண்மை இருக்குதா? அன்பு இருக்குதா? சமாதானம் இருக்குதா? மனையோடு கூட அன்பா பேசுறீங்களா? ஆமென். ஆற்றுறீங்களா? தேற்றுறீங்களா? ஒரு கஷ்டம் வரும்போது பலப்படுத்துறீங்களா? ஆமென், க்ளோரி. ஒரு மனைவியோட அன்பா பேச கூட முடியாது. எப்படி? தேவன் உங்களுக்கு என்று துணையாய் கொடுத்த மனைவிடத்துல எப்படி இருக்கணும்? ஏன் அவன் வஞ்சிக்கப்படுறா? ஏன் அவன் வஞ்சிக்கப்பட்டா? அதான் நீ அவளை கூப்பிட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நீ பலப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? உன்னோடு கூட நீ வச்சிருக்கணுமா இல்லையா? தோட்டத்துல போய் சர்ப்பத்தோட பேசும்போது நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? நீ அசட்டையா இருந்து உன் தோட்டத்தை பராமரிக்காம இன்னொருத்துல போய் பேசும்பொழுது நீ எங்க போன? உன்னுடைய மனைவியை இழந்து போய் நீ நிக்க. அல்லேலூயா. கற்பை இழந்து வந்துட்டு நிக்கிறா. அவன் கரப்படுறதுக்கு நீ தான் காரணம். அல்லேலூயா, ஆமென். ஏவாளோட கூட அன்பா ஆமென், க்ளோரி, ஆதரவா குடும்பத்தை கட்டணும். அவன் போய் பாருங்க, அவன் தந்திரத்தினாலே அவனை ரோஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மரம் அந்த மிருகத்தை தான் குறிக்குது. ஆமென். அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். ஆமென், க்ளோரி.
அந்த கனி என்பது என்ன? ஆண்டவர் சொல்ல, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அந்த நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் எல்லாம். நல்லா கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. ஏதோ அப்படி மேலோட்டமா அப்படி போகாம, ஏன் தெரியுமா, கிறிஸ்தவ பெண்கள் ஏமாறக்கூடாது. சர்ச்சில் போய் என் கூட ஓட கத்தி அழுதுட்டு இருக்க கூடாது. ஆமீன், க்ளோரி. யாராலையும் விடுதலை வாங்கி தர முடியாது. ஆமீன். ஆத்துமா இனி எப்படி நம் பலத்தோடு கூட சந்தோஷமா இருக்கணும், எப்படி ஏமாற்றப்படாம இருக்கணும். ஒரு தடவை ஏமாத்தினா அடுத்தடுத்து ஏமாத்திட்டே இருப்பாங்க. எப்படி ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், வஞ்சிக்கலாம். அந்த சர்ப்பம் என்ன செய்ய தெரியுமா, மறுபடியும் மறுபடியும் அவன் ஏமாற்றுவதிலேயே கொண்டு போய் மறுபடியும் மறுபடியும் ஏமாற வைத்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஆமென். இது ஏமாறாம இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்றார். நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உன் நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாருங்களேன், ஊழியக்காரரே பார்த்து ஆண்டவர் சொல்றார், நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. யூதாஸ் கூட பிசாசை துரத்திருப்பான். அப்ப பாருங்க என்னாச்சு. எல்லா வேதத்தை எடுக்கிறவங்களாம் அப்படி தீர்க்கதரிசியா? நீங்களும் நாங்கள் தான் ஏமாந்து போய் நிற்கிறோம். இப்போ யார் உண்மையானவங்க, யார் மிருகம்? உங்களை என்னையும் காட்டில மிருகம் எப்படிப்பட்டவனா இருந்தான்? எசேக்கியேல் 28 ஆமென், க்ளோரி. எசேயா 14 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அவன் எப்படிப்பட்டவன்? அக்னிமயமான கற்களின் நடுவே அவன் உலாவி கொண்டிருந்தான். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருவா இருந்தவன் இந்த லூசிஃபர். அவனுக்கு பாருங்க அழிக்கிற வல்லமை இருக்குது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையும் தெரிஞ்சிருக்குது. அப்ப தேவ ஜனத்தை எப்படி அவன் கெடுக்கலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி கரப்படுத்தலாம், ஒரு பெண்ணை எப்படி வஞ்சிக்கலாம், ஆணை எப்படி வஞ்சிக்கலாம், எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம தான் ஞானமுள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு எனக்கு தெரியாது. ஆமென். நாங்கள் இதெல்லாம் செஞ்சுமே ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி, நான் 20 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆமென், க்ளோரி, நல்ல ஒரு பக்தியா இருந்தாலும் சரி, நான் பிசாசை தோற்றினாலும் சரி, தீர்க்கதரிசனம் உரைச்சிருந்தாலும் சரி, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் அங்கே வராது. கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்திருக்குமா? ஆமென், க்ளோரி. அங்கே கர்த்தர் இப்படிலாம் பயன்படுத்துறதுனால அவங்க அப்படியே ஹோலியா இருக்காங்கன்னு அர்த்தமா? க்ளோரி. ஆமென். பிசாசை துரத்துனாங்கன்னா அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? எப்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்த அவர் கனிகளினாலே அறிவீர்கள். அல்லேலூயா. தேவன் பயன்படுத்துகிறாரு. அப்புறமா கைவிட்டுருவாராங்களே. அல்லேலூயா. கைவிட்டுருவாரு. அவ்வளோதான், ரிட்டையர்மெண்ட். ஸ்ட்ரெயிட்டாக போங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நல்லா சாப்பிட்டீங்களே, ஏமாத்துனீங்களே, என் மகளை நல்லா ஏமாத்துனீங்களே, நல்லா காணிக்க வாங்கினீங்களே, நல்லா வஞ்சிக்கப்பட்டு வஞ்சித்து நல்லா சாப்பிட்டீங்களே, கார் பங்களா எல்லாம் வாங்கினீங்களே, ஆமென், ரத்தத்தை உறிஞ்சினீங்களே, சாப்பிட்டீங்க தானே, நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், போங்க பாதாளத்துக்குன்னு தள்ளிடுவார். அப்போது கிறிஸ்துவ பெண்கள் நம்ம தானே செய்யணும், ஏமாறாமல் நம்ம இருக்கணும். மந்திரவாதி கிட்ட போனா கூட அவன் என்ன செய்ய கேட்டுட்டு ஒரு தீர்வு பண்ணி எழுப்பி சுற்றி ஏதோ ஒன்று பிசாசு அனுப்பி இந்த பிசாசு ஓடு, உன்னை பார்த்து அந்த பிசாசு ஓடட்டும் அப்படின்னு ஓடி விட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு வச்சு அனுப்புறான். அல்லேலூயா. ஏமாற்றாதீங்க. ஒரு வியாதியோடு இருக்கிறவங்கள பார்த்து ஏமாத்தாதீங்க. ஆமென். ஒரு பலவீனத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஏமாத்தாதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை சொல்லியே அவர்களை ஏமாத்தாதீங்க. க்ளோரி. வஞ்சிக்கப்படாம, எதுலையும் வஞ்சிக்கப்படாம ஞானமா மிருகம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆமென், நீங்களும் நானும் வேதத்தை எடுத்து வாசிச்சு, ஆமென், க்ளோரி, கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டு புலம்பி அவர் எதை தராரோ வாங்கிட்டு சந்தோஷமா அந்த காலத்தை ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்தி உள்ள, ஆமென், நடக்கையில புத்தி உள்ள ஸ்ரீயாய், ஆமென், நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். பாரு, அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதும் இச்சிக்கப்படத்தக்கதுமா இருக்கிறது. அதை கண்டு நீங்க சாகலாம் மாட்டீங்க. எப்படி சாவீங்க? நீங்க தேவர்களை போல இருப்பீங்க. ஆமென். விழுந்து போன தேவர்களை போல இருப்பீங்க. விழுந்து போன தேவர்கள் என்னத்தை கொடுப்பாங்க? விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் கொடுப்பாங்க. என்ன சிஸ்டர் நீங்க அப்படின்லாம் சொல்றீங்க?
அவன் எல்லா கிறிஸ்தவ பெண்களும், நிறைய கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் பாருங்க, பாஸ்டர்கிட்ட முண்டிட்டு அப்படியே அழுது அழுது அப்படியே மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டு, அவன் விடுதலை இல்லை. போனது போச்சு, அவ்வளோதான். ஏமாந்தது தான், வஞ்சிக்கப்பட்டது தான், சாப்பிட்டது தான், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? அவனை அழிக்கிறதுக்கு எழுவணும், அவன் தந்திரத்தை முறியடிக்கணும், அவன் வஞ்சகத்திலிருந்து இனி ஏமாறாம எப்படி ஞானமா, யாரு மிருகம், யாரு ஆமென் க்ளோரி நல்ல மரம், யார் கெட்ட மரம், எது கெட்ட மரம் நல்ல மரம் தெரியாம போய் எல்லா மரத்துக்கிட்டையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பேசிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். இப்ப அவன் என்ன கனியை கொடுத்தான்? ஹல்லேலூயா. புசிக்க கொடுத்த பிறகு ஆமென் என்ன கனி வந்துச்சு? நல்ல கனியா வந்துச்சு. ஹல்லேலூயா. கானான்ங்கிற கனி பிறந்துச்சு. அப்ப அவனுடைய கிரியை தான் அங்க கனி என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய சுபாவத்தை தான் கிரியை ஆமென் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கெட்ட மரம் என்கிற மிருகம் என்கிற சர்ப்பம், ஹல்லேலூயா ஆமென், அவன் என்ன ஆமென் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கெட்ட கனிகளை கொடுக்கிறவனா, கெட்ட கிரிகளை செய்ய வைத்து ஆமென் க்ளோரி ஏவாளை கற்படுத்தி ஆமென் பரிசுத்த கற்பை எழுந்து பரிசுத்த சந்ததியை அழித்து மாம்ச சந்ததியை பிறக்க வைத்து முதலாவது அவனுடைய வித்து ஆமென் கானானை ஆமென் சந்ததியை உருவாக்கிட்டான். மாம்ச சந்ததியை எடுத்துட்டானா? கற்பை இழக்கிறது சும்மாவா? ஒரு பெண்ணுக்கு கற்பு என்பது தேவன் கொடுத்த வெளியேற பெற்ற பொக்கிஷம். அது ஒண்ணுதான். அவளுக்கு கோடி கோடியா சொத்து இருந்தாலும் கற்பை இழந்துட்டா என்ன பிரயோஜனம்? இந்த பூமியிலும் நிம்மதி இல்லை. மனுஷங்களே கொத்தி 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 எடுத்துருவாங்க. என்னதான் பகட்டாதுக்கு அப்புறம் நீ வாழ்ந்தாலும் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெளியேறப்பட்ட பொக்கிஷம் பரிசுத்தம். அவருடைய சரீரம் அவன் என்னுடைய ஆலயமா இருக்கிறது. உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தம் என்னுடைய ஆலயமா இருக்கிற நான், என்னுடைய ஆவிய உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுடைய ஆலயம் பரிசுத்தம், அது என்னுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1:3-16 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை பயந்து என் சரீரம் கரைபடாம நான் இருக்கணும். லேவியராகமம் 17வது அதிகாரத்துல மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்குது. அப்ப ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அப்ப சர்ப்பத்துடைய ரத்தம் ஆமென், சர்ப்பத்துடைய ரத்தம் அல்லேலூயா, அவனுடைய வித்து க்ளோரி, அவனுடைய கிரிகளினாலே தன்னை அவள் எழுந்து போனாலே ஏவாள் உண்மையானதை சத்தியத்தை மறுக்க முடியாது. நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை சத்தியத்தை யாரும் அழிக்க முடியாது. குமாரன் இடத்துல போய் நான் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட இனி நான் எப்படி வாழ்வது? இல்லை ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா ஆமென் க்ளோரி. இல்லை ஏமாறுவதற்கு வஞ்சிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்க பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க மிருகம். தப்பித்துக் கொள்ள வேண்டும் திருமணத்துக்கு முன்பு. க்ளோரி. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிஞ்சுக்கிட்டு ஒரே தடவை தான் அங்க சர்ப்பத்தோடு கூட அவள் பேசினாள். சர்ப்பத்தை க்ளோரி அவள் காட்டின வழியிலே போனாள். அவள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். காலமெல்லாம் பசி பட்டினி, துணி இல்லை ஆகாரம் இல்லை, தங்க இடம் இல்லை, நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல சந்தோஷம் இல்லை. விட்டு வந்த இடத்தையே நினைச்சு ஐயோ எங்குமே ஒண்ணுமே இல்லை, பரிதபிக்கிற அலையிற இளைப்பாறுதல் இல்லை, பேச ஒருவரும் இல்லை, ஆற்றி தேற்ற அரவணைக்க ஒருவரும் இல்லை, அன்பா பக்கத்துல உட்காந்து நான் இருக்கிறேன்னு சொல்ல ஒருத்தரும் இல்லை. கர்த்தர் மட்டும் தான் சொல்லுவார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10, எரேமியா 33:3, சங்கீதம் 68. இப்படிலாம் சொல்லி அனாதையா பிச்சைக்காரிகளா சாப்பாட்டுக்கு ஏங்கி ஐயோ கண்ணீர் அழுக கண்ணீர் வடித்து என்னை வஞ்சிக்கப்பட்டேனே, என்னை ஏமாற்றப்பட்டானே, என்னை இப்படிலாம் பண்ணிட்டாங்களே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அழுது ஐயோ சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்க சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நியாயத்தை கேட்டு நீதி வரல, ஐயோ என் ஆண்டவர் கண் இல்லையா, இப்படி அழுறனே யாரு செய்ய முடியும்? ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், ஏமா நீயா போய் பேசுன, நீயா ஏமாந்த, எல்லாச்சும் எழுந்துட்டு இப்ப எல்லாம் எழுந்துட்டு வந்து என் முன்னாடி வந்து எழுத நான் என்ன செய்ய முடியும்? என்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? என்ன பண்ண முடியும்? அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் பைபிள் கொடுத்துருக்கிறாரு. சத்தியமாவது ஏதோ வஞ்சிக்கப்பட்டோம், அது ஓகே. சத்தியம் அறிஞ்சு கிறிஸ்துவ
அபிஷேகம் பண்ணவங்க ஆழ்கமா வரவங்க எப்படி ஏமாற்றப்படலாம்? அப்புறம் படிக்கிறோமே, அப்போ படிக்கிற வசனம் உண்மை என்ன யார சொல்லப்பட்டிருக்கிறது? மிருக சர்ப்பம். அல்லேலூயா. கண் என்று எது சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய கிரியைகள். அல்லேலூயா. அவருடைய கிரியை எப்படிப்பட்டது நீங்களே சொல்லுங்களேன் இப்ப. அல்லேலூயா. அப்ப மரம் என்று சொல்லப்பட்டிருக்குது, நீங்களே சொல்லுங்க. நானா சொல்லியே, வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்க ஊழியக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, அக்கிரம செய்கைக்காரே, என்னை விட்டு போகல், அப்புறமா அகன்று போகல். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சுக்கிட்டே பரிசுத்தம் இல்லை, ஊழியம் செஞ்சுக்கிட்டே கொல்ல, ஊழியம் செஞ்சுக்கிட்டு ஆமே என் வார்த்தையை விதைச்சுக்கிட்டு ஆண்டவர் அமைதி தான் போறார். போ போ போ, கூலி பெற்றுக்கோ, போ போ, எடுத்துக்கிட்டு போ. ஆமே, க்ளோரி. தேவ சமூகத்தில் வருமா? சத்தியத்தை போதிக்கிறோம், பரிசுத்தத்தை போதிக்கிறோம், உண்மையான சத்தியத்தை போதிக்கிறோம். ஏவாளையும் ஆதாமையும் வச்சு குடும்பத்துல இணைச்சி ஆமே மாம்ச இச்சி இன்னும் உண்டு பண்ணி ஆமே குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை விதைக்காதபடி, அவர்களை கர்த்தருக்குள்ளாக சமாதானம் உண்டு பண்ணாதபடிக்கு ஆமே வஞ்சிக்கலாமா? ஆதாயத்தை பார்க்கறதுக்கு வஞ்சிக்கலாமா? அல்லேலூயா. ஒருத்தர் பிடிச்சு வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கலாமா? இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு குடும்பம் ரெண்டா இருக்குதா, ஒரு குடும்பத்துல சண்டை இருக்குதா, இவர் இங்க ஒரு பிடிச்சுக்குவாரு, இங்க கலகம் ஒன்றது, இங்க கலகம் ஒன்றது, அவன் பேக்கெட் ரொப்பிட்டு போறதுக்கா? அமீன். அவர்களுக்கு இருக்கிற நான் அமீன் நமக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை அறியாதபடி தான். அல்லேலூயா. அங்கே அவன் மிருகமாவே வருவான், மிருகத்தை போல அவன் தந்திரமுள்ளவனாய் வருவான், பலவானா வருவான், எப்படி விதத்திலும் வேஷம் போட்டுட்டு அவன் வருவான். லேவியராகமம் 18:23 யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து, எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வைக்கிறாரு? அல்லேலூயா. நீ யாதொரு மிருகத்தோடு நீ புணர்ச்சி செய்து அதனால் அவனை தீட்டுப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. க்ளோரி. ஸ்ரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன் நிற்கலாகாது. அது எடுத்து வாசிங்க சிஸ்டர், லேவியராகமம் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. க்ளோரி. லேவியராகமம் 17 எல்லாம் உபாகமம் என்ன வாசிச்சு பாருங்க. அதுல கர்த்தருடைய பெண்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி சுத்தமா இருக்கணும், தீட்டுப்படாம இருக்கணும்னு அதுல வாசிங்க. ஏன் சர்ச்சில் இவ்வளவு கூட்டம்? ஏன் விதவைங்க? ஏன் ஹஸ்பண்ட் ஓடிட்டாரு, ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டாரு? அல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் விதவையா ஆயிட்டேன், என் வாழ்க்கையை அபகரிச்சுட்டாங்க. ஏன் இந்த மாதிரி சகோதரிகள் வந்து அழுது என் மாந்திரிகத்தினால என் வாழ்க்கையை உடைச்சிட்டாங்க, மந்திர சூனியம் செய்து இப்படிலாம் பிரிச்சுட்டாங்க, இவ்வளோ இருக்குது ஓன்னு கண்ணீர், கட்டுகளை உடைக்கிறேன்னு சொல்லி 30,000 50,000 60,000 கொடுத்து ஏமாந்து போய் அழுது இன்னும் விடுதலை இல்லையே. காரணம் என்ன? 4 தடவை வாங்க, 3 வாரம் வாங்க, 10 வாரம் வாங்க, 1 வருஷம் வாங்க, வர வச்சு காணிக்க தசமாங்களும் அள்ளி எடுத்துக்கிட்டு ஒரு விடுதலை இல்லையே. எங்க போனாலும் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் என்ன? எங்க வேணாலும் மிருகம் இருக்கும், ஆலயத்திலையும் மிருகம் இருக்கும், தோட்டத்திலையும் மிருகம் இருக்கும். ஆமென். க்ளோரி. அக்னிமயமான தேவன் உங்க சிங்காசனத்துல அங்க உட்கார்ந்து இருக்கும் போது லூசிபரே அவன் பிசாசாய் மாறி போனான்ல. ஏன்? அவர் சிங்காசனத்துல போய் நான் உட்கார்ந்த, எனக்கும் ஆண்டவருக்கு யெகோவாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் போய் அங்க உட்கார்ந்து வச்சுக்கோ, நான் தான் யெகோவா, நான் தான் தேவன். பாரு, எல்லா தூதர்களும் எனக்கு அடிபணிவாங்க, வித்தியாசமே கிடையாது. அவரை போலவே நான் அவ்வளோ அழகா இருக்கிறேனே, என்ன அவருக்கு என்ன அப்படின்னு இருதயத்துல இச்சித்தான். க்ளோரி. இருதயத்துல அவன் இச்சித்தான். அதுக்கே பார்த்துங்களேன் என்னாச்சு. ஆண்டவருக்கு முன்பாக நாம் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா நம்ம அழுகிறோம். பாவம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க பாவம்னா ருசிங்க, உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழினா வாழுங்க. அப்படி சொல்றதுனால அப்படியே திருமணமானவங்களுக்கு அப்படியே வாயெல்லாம் அப்படியே கடன்னு பல்ல கடிக்கிறது. ஏன் சத்தியத்தை சொல்றதுக்கு ஏன் விட மாட்டீங்க? பாவம்னு ஏன் சொல்ல விட மாட்டீங்க? அல்லேலூயா. க்ளோரி. ஆசை என்பது என்ன? இச்சை என்பது என்ன? பாவம் என்பது என்ன? கண்கள் இச்சை என்ன? மாம்சத்தின் இச்சை என்பது என்ன? ஜீவனத்தின் பெருமை என்பது என்ன? இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதெல்லாம் சொல்லிட்டோம்னா யாரும் சர்ச்சைக்கு வர முடியாது, சபைக்கு வர முடியாது, அன்னைக்கு தசம் தர முடியாது. பரிசுத்தம் போதிச்சுட்டா நமக்கு வண்டி ஓடாது. அப்ப எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு பாஸ்டர் அப்படியே உட்கார்ந்து யாக்கோபு சொல்லி அப்படியே சிரிப்பு, அப்படியே இல்ல சில்காலு அப்படியே
லைனா இஷ்டத்துக்கும் யாருதான் பாவம் செய்யல, அதான் செய்யல, இப்படி போதிக்க கூடாது. ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இல்லை, அதனால பாவம் செய்யறதுக்கு இல்லை. இது பாவம்னா என்னன்னு தெரிஞ்சு சுத்திகரிச்சுக்கணும். எல்லாரும் தான் பாவி, நான் தான் செஞ்சுட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன்னு சுத்திகரிச்சுக்கணும். சுத்திகரித்த பின்பு என்ன செய்யணும்? அதுல உறுதியா இருக்கணும். ஆமென், க்ளோரி. நம்ம எல்லாம் பாவிங்க தான், ஆனா நம்ம நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. புறஜாதியார் கூட போய் அங்க போய் கங்கையில போய் மூழ்கி எடுத்து அந்த தண்ணியில மூழ்கி எடுத்துட்டா, நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம், நம்ம சுத்தமாயிட்டோம். ஆமென், க்ளோரி. நம்ம மேலே போவோம், அவங்களும் நம்புறாங்க. காசில போய் அங்க போய் குளிக்கணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஹல்லேலூயா. அவன் ரத்தத்தினால, அவர் மாம்சத்தை ரத்தத்தை புசித்து இன்றைக்கும் ஆமென், க்ளோரி வஞ்சிக்கப்படுவது காரணம். பெண்கள் ஏன் ஏமாந்து போறோம்? பைபிள பைபிள்ல இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிச்சிருந்தாலும் நம்மளோட சரீரம் பாவ ரத்தம் நமக்குள்ள ஓடுறதுனால ஆமென், நம்ம ஒரு ஆறுதல் சொன்னாலே, நான் இருக்கிறேன்னு சொன்னாலே ஏமாந்து போறோம். ஆமென். ஒரு சின்ன ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலே என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கை இவங்க கூட இருந்த வாழ்க்கை ஒரு நல்லா இருக்கும் நம்புறோம் இல்ல? ஏன் ஏவாள், உனக்கு என்ன? உன்னை என்ன உன்னை தேவர்கள் போலையா அவர் வச்சிருக்கிற தோட்டத்துல? உன்னை தேவர்கள் போலையா வச்சிருக்கிறார். மிருகத்து பக்கமும் தேவர்கள் இருக்கிறாங்க, விழுந்து போன தேவர்கள் இருக்கிறாங்க. அவன் சொன்னது ஏன் பின்னாடி இருக்க தேவர்கள் போல உன்னை நான் வைப்பவா, நீ அவர்கள் போல இருப்பேன்னு சொல்லி ஆசை காட்டினா. ஆமே, நீதான் ஆல்ரெடி நீ தூதனா இருக்கியே. நீ நிர்வாணிகளா இருந்தும் அவன் வெட்கப்படாமல் இருந்தார்கள். பரிசுத்தமா இருக்கிற நீ ஏன் போய் தேடி போய் அழிச்சு போன? அவனுடைய ஆசை வார்த்தையினால. ஆமென், க்ளோரி. பாவம் என்பது என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் 16 தெளிவா நான் சொல்லவில்லை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எழுதி கொடுத்திருக்கிறார், ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பாவம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சபையில அடித்து ஆணித்தரமா சொல்லி 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 தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயமும் கீழ்ப்படிதலும் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கித்து பரிசுத்தத்துல முன்னேறி அல்லேலூயா நித்திய ஜீவனுக்கு தகுதிக்குள்ளாக பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாக அதுல வளர்க்கணும். அல்லேலூயா. ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு சண்டை, மனைவியால் இப்படி ஒரு சண்டை, அப்படியா? அப்படி பாவத்துல வாழ்றதுக்கு வழி காட்டக்கூடாது. யெகோவா எல்லாவற்றையும் நடுநின்று அவர் பார்க்கிறாரு. பாவத்தை செய்யணும் சொல்லி கொடுக்க கூடாது. அது பிறக்கும்போதே அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இதன் மூலமா ஒரு ரட்சிப்பு அந்த குடும்பத்துல வராது. அன்பு வயசான பிறகு பாருங்களேன், மாம்ச பாவமா அங்க ஜெயிக்குது. ஆதாமுக்குள்ளாக ஏவாளுக்குள்ளாக கடைசி காலத்துல வயசான காலத்துல எந்த நிலைமைக்கு நாம் போகிறோம்? அது தோட்டத்தில் ஏற்பட்ட அந்த பாவம், அதே ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்த பிறகு 70-80 வயசுல அவங்க எப்படி இருக்கிறாங்க? மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்துல பரிசுத்தமுள்ள ஆதாமோடு பரிசுத்தமுள்ள ஏவலாய் துணையாய் இருந்தவளாய் அப்படிதானே கடைசி காலம் முடியுது. அப்படிதானே முடி வைக்கிறாரு கர்த்தர். அந்த பரிசுத்தத்துக்குள்ள அவர் கொண்டு வந்துடுறாரு. சத்தியத்தை புரிய வச்சு 80 வயசு வாழ்றோமா, 80 வயசுக்குள்ள கோரி பாவத்தை குறிச்சு நீதியை குறிச்சு பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி அவர் எப்படியோ சிச்சித்து தம்முடைய பிள்ளைகளை எப்படியோ தம் பக்கமாய் அவர் கொண்டு போய் சேர்த்துக்கிறாரு. இது போதாதான் நமக்கு அவர் கொடுக்கிற பாக்கியம். அல்லேலூயா. பாவத்தை சொன்னமா, சத்தியத்தை சொன்னா, உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது தான். இல்லை இல்லை, அதை சொல்லாம இருந்து ஜனங்களை வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது. உண்மையாய் பாவம் என்பதை ஆணித்தரமாய் பரிசுத்த ஆவியானவர் முன்பாக அறிக்கையிட வேண்டும். ஜனங்களுடைய கண்களை திறக்க வேண்டும். இன்றைக்கும் ஏமாந்து போறது. அன்னைக்கு ஏமாந்தா ஏவாளு, இன்னைக்கும் ஏன் பல ஏவாள்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. சர்ச்சில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, ஊழியக்காரர்களை ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, ஊழியக்காரிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவோ இழந்து போயிருக்கிறாங்க, சொத்துக்களை இழந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா.
எங்க வேணாலும் அந்த மிருகம் இருக்கும். திருமணத்துக்கு முன்பு ஆமென் க்ளோரி ஏவாள் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஹல்லேலூயா. சர்ப்பத்தினத்துல அவ பேசியிருக்க கூடாது. ஆமென் க்ளோரி. அவன் வார்த்தைக்கு பதில் சொல்லி இருக்க கூடாது. அவன் தன் பலவீனத்தை எல்லாம் அவங்களுடைய இருதயத்தெல்லாம் திறந்தாங்க. தெளிவான இடத்துல சிம்சோன் தன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவன் எல்லாம் என்ன பண்ண அதையும் சொல்லிட்டான். எல்லா தேவ ரகசியம் முழுசும் எனக்கு எங்க பலம் இருக்குது மொத்தத்தையும் சொல்லிட்டேன். தடவை 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 மொத்த வெளியே வரதான் செய்யும். அன்பா பேச பேச எல்லாம் வெளியே வரதான் செய்யும். அல்லேலூயா. அப்படிதானே மாம்சமானவங்களா தானே நம்ம இருக்கிறோம். ஆமே. இன்னும் நீ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டு இருக்கிற அப்படிங்கிற உணர்றதுக்கும் எச்சரிக்கை அடிக்கிறதுக்கும் அவன் விழிக்கிற அந்த ஞானமும் அறிவும் இல்லையே. அல்லேலூயா க்ளோரி. ஏன் அங்க போய் அன்பு தேடின சொல்லுங்க? ஏன் அங்க போய் அன்பு தேட? ஏன் சர்ப்பத்தை அவன் நம்புனா? அவனா வாழ வைப்பான், அவனா எல்லாத்தையும் கொடுப்பான். க்ளோரி. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம். தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை, என்னுடைய தேவன் யெகோவா க்ளோரி, அவரே சார்ந்திருப்பேன். பசியோ பட்டியோ நிர்வாணமோ எதை அவர் என்ன கொடுக்குறாரோ அதுல நான் நிம்மதியா திருப்தியா இருந்துட்டு போறேன் நான். அல்லேலூயா க்ளோரி. அவன் என்னதான் பட்டுப்பொடியோ வாங்கி வாங்கி கொடுத்தாலும் சரி, க்ளோரி, என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எவ்வளவு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி, எதுக்கு ஆதாயப்படுத்துறான்? எதுக்கு நம்மளை நம்ப வைக்கிறான்? நான் வாழ வைக்கிறவா, நீ எதுக்கு அவன் அழக ரசிக்கிற? நீ அவன் ஆதாம் அழகா இல்லையா? தேவன் உண்டாக்குன ஆதாம காட்டிலும் அந்த மிருகம் அழகா தெரிஞ்சிச்சா? அவன் அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? உங்க கண்ணுக்கு ஆதாம் அழகா அவர் கையால ஏற்படுத்தி அவரும் ஆவியினால நிரம்பி இருக்கிறான். பக்கத்துல ஆதாம அவதான் விட்டுட்டு அங்க மிருகத்தினுடைய அழகை அவர் ரசித்தான். முழு நம்பிக்கை அந்த மிருகத்தின் மீது வச்சுட்டான். அல்லேலூயா. அவன் நல்லவன் தானா என்பதை என்ன பண்ண? ஏதாவது நீ கண்டுபிடிச்சியா? எதை ஆராய்ச்சியா? எதுக்காக இவன் கேட்கிறான்? இன்னைக்கு இந்த மரத்தை குறிச்சுனா ஏதாவது ஒண்ணு தியானிச்சியா? தேவனுடைய கட்டளை தியானிச்சிருந்தா ஏவாளை குறித்து இன்னும் எவ்வளோ வெளியே வரும். க்ளோரி. அவளாலே ஒரு மாவும் பெறப்பட்டது, அவளாலே ஒரு மரணம் வந்தது. அந்த மரணத்தை நீக்குவதற்கு பிந்தினாதான் வந்தார். இப்படி போய் டேஷ் டேஷ் டேஷ். இன்னைக்கு நான் தான் காரணம். க்ளோரி. எங்க அக்கா தான் காரணம். என் அக்காவால நான் பாவம் செய்யறேன். இப்படி சொல்லிட்டு சகோதரிகள் போதுங்க. இந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே சில சகோதரிகளை எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, நான் எப்படி வாழ்றது? எனக்கு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் எப்படி வாழ்றது? நான் ஹவுஸ் ஒய்ஃபு, ஏதாவது ஒரு வேலை தான் எனக்கு சரி கொடுங்களேன். போய் டாய்லெட் கழுவி இன்னைக்கு பசங்களை படிக்க வைக்கிறாங்க, காப்பாத்துறாங்க. ஒரு வயிறு கஞ்சி சர்ச்சை பெருக்கிட்டு கழுவிட்டு அவங்க கொடுக்குற மீந்த சாதத்தை எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. கண்ணீர் வேதனை. சில சகோதரிங்க அப்படி நான் எனக்கு கார் பங்களாதான், அது பாவம் இல்லை. இப்படிலாம் வாக்குவாதம் பண்ற சகோதரி நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணிட்டு போகட்டும். ஏமாந்து போய் வேதனையும் கண்ணீரும் கொடுத்துருக்கிறான்ல அந்த மிருகம், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. வேதத்தை திறந்து வாசிங்க. அல்லேலூயா. மாம்ச வாழ்க்கை வாழ்றதுக்கு உலகத்துக்குரியவளாக மாறி போனான். தன் கற்பை அவன் இழந்து போனான். ஆத்ம மரணத்தை சரீர மரணத்தையும் கொண்டு வருகிற அவனே அவன் நம்பினான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் போச்சு, பரிசுத்தம் போச்சு. அல்லேலூயா க்ளோரி. நீதி போச்சு. திருமணத்துக்கு முன்ன க்ளோரி. இதை தர இந்த மனத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, எல்லாம் அழகா இருக்குல்ல. க்ளோரி. தேவன் சொன்ன வார்த்தைலாம் பொய்யா? வா, நான் உன்னை தேவங்களை போல ஆக்குறேன், வா. சினிமா சீரியல் நடிகை போல நீ இருக்கிற தெரியுமா? க்ளோரி. ஒரு சிஸ்டர் பர்ஸில் ப்ரேயருக்கு வரும்போது லிப்ஸ்டிக் வச்சுட்டு இருக்குது. லிப்ஸ்டிக்கு அது இப்படி குனிஞ்சது பாருங்க. பர்ஸில் இருக்கிறது எல்லாமே கீழே கொடி. சின்ன கண்ணாடி, அப்படியே ஒரு குட்டி குட்டி ப்ரஷ்ஷு, அப்படியே மேக்கப் செட்டு, அப்படியே லிப்ஸ்டிக்கு. ஏமா சர்ச்சுக்கு தானே சர்ச்சுக்கு வரும்போது கூட உனக்கு எதுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம்? அங்கே யாரை வசியப்படுத்துறதுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் உபவாச கூட்டத்திலே? அவங்கவுங்க பரிசுத்தமாகணும் உட்காந்துக்கிறாங்கல்ல. இல்லை பிரதர், பரிசுத்தமாகணும், சுத்திகரிக்கப்படணும், என் தேவையை நீக்கணும், கட்டை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு. அல்லேலூயா. சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு குட்டி குட்டி
ஏமாற்றிட்டு இருக்கிற. எதுக்காக? வீட்டுலதான் போய் அலங்கரிச்சு கண்ணாடி முறை என்னவோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா? காட்டி கொடுத்தானா? போட்டு கொடுத்துட்டானா? அவன் நீ போட்டு கொடுத்தது காமிச்சதெல்லாம் சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்களா? உன்னை போய் எத்தனை பேர் அக்கிட்ட சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமென், க்ளோரி. நம்ம ஆண்டவரை நம்ம ஏமாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. அவனால எல்லாவற்றையும் எழுந்து ஏவாளுடைய வாழ்க்கையே நிம்மதியே போச்சு. ஹல்லேலூயா. தொடாத, நம்பாத, புசியாத, எல்லாவற்றையும் அவளை எழுந்து போனா. பரிசுத்தமுள்ள கணவனோடு கூட. ஆமென், க்ளோரி. அவள் வாழ்க்கை எப்படி நரகமான ஒரு வாழ்க்கை. வெளியே வந்த பிறகு அடிச்சு மாண்டு சண்டை தான். ஆமென், சாப்பாடு இல்லை, தண்ணியில. நான் என்ன பண்ணுவேன்? இதான் கிடைச்சிது. சில நாள் ஆகாரமே இல்லாம தூக்கம். ஹல்லேலூயா, க்ளோரி. நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நாம் எதில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை, அது எதுவாக இருந்தாலும் சரி, பணத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா, அந்த வார்த்தையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா, தேவனோட வசனத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்களா, நம்ம எங்கே ஏமாற்றப்பட்டிருக்கோம்? சபையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா? ஆமென், க்ளோரி. கள்ளத்துக்கு திசினால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளை இன்னதென்று அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், க்ளோரி. திருமணத்துக்கு முன்பு ஆமென், க்ளோரி, ஏவாள் எல்லாத்தையும் இழந்து போனாலே. ஆமென், க்ளோரி. எல்லாத்தையும் அவள் இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு ஆமென், பெண்ணுனாலே ஆமென் மட்டும்தான். அது மரியாதையே கிடையாது. ஆமென், நல்லா சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கு தான் மரியாதை. யார் இன்றைக்கு ஆமென் ஒர்க்கிங் உமனா அவங்களுக்கு தான் மரியாதை. வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, ஊழியம் செய்கிறாங்களா, ஆமென், வீட்டு வேலை செய்கிறாங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா, அவங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஆமென், க்ளோரி. ஸோ அப்போ எந்தனால நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்? எந்த மிருகத்தால் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்? அதே மிருகத்தால தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆமென் வசனத்துக்குள்ள வரல. குடும்ப ஜெபம் இல்லை, குடும்பம் கட்டப்படலை, கொருமணம் இல்லை, சண்டை, பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை, கடன் பிரச்சனை, வேதனை, வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், அன்பில்லை, சமாதானம் இல்லை, பிரிவினை, சண்டை, ஆமென், க்ளோரி, பிரிவினை, மாந்திரிகம், வெள்ளி சூனியம், ஏவல்கள், ஏதாவது ஒரு சிக்கி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அதே மிருகம் நம்மையும் வஞ்சித்து நம்முடைய பிள்ளைகளையும் அழித்து பரிசுத்த சந்ததி ஆமென், க்ளோரி, எழும்பக்கூடாத பிள்ளைகளையும் அடித்து துன்புறுத்தி ஆமென், அவனால் அந்த மிருகத்தால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படாமல் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென், க்ளோரி. எல்லா வீட்டுக்குள்ளேயும் அந்த மிருகம் கிரியை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான், வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஏவாளுக்கு கொடுத்தது பரிசுத்த சரீரத்தை. ஹல்லேலூயா. ஆமென். அவள் தன் கற்பை இழந்து போனாள். பரிசுத்த சந்ததியை ஆமென், க்ளோரி, பரிசுத்த சந்ததியை ஆமென் உருவாக்காமல் ஆமென், க்ளோரி, தன்னே அவள் இழந்து போனாள். ஆமென், க்ளோரி. எதுவானாலும் சரி வஞ்சிக்கப்பட்டு எதற்காக நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவன் தந்திரத்தினாலேயா? எதனால? எதை காண்பித்து இந்த நாளிலே நான் இழந்து போயிருக்கிறேனோ? இழந்து போவதற்கு சூழ்நிலைகள் இருக்கிறதா? ஆமென், க்ளோரி. கர்த்தரிடத்துல உண்மையா அறிக்கைட்டு 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் மிருகத்தால வஞ்சிக்கப்பட்டு, மிருகத்தால தள்ளப்பட்டு, மிருகத்தால ஏமாற்றப்பட்டு, எந்த மனுஷனால ஏமாற்றப்பட்டு உடைய வாழ்க்கையை அழிந்து இன்னைக்கு கண்ணீரோடு கூட தன்னந்தனியாய் அவன் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமென், ஆமென், அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களை தாங்குவார். ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசிப்பதற்கு அவன் பலன் கொண்டு எழுந்துருங்க. யான்றுக்குள்ளே என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், என் ஆவியாத்மா சரீரம் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்துட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கார். இனி நான் அவருக்காக நான் வாழ்வேன். அவர் தான் என்னுடைய பலவானன். ஆமென். இனி நான் விழுந்து போக மாட்டேன். மறுபடியும் மற்ற மிருகத்தில போய் சிக்கி அவன் நான் வேதனைப்பட மாட்டேன். என் வாழ்க்கையை அவன் ஏமாந்து போக மாட்டேன். கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க போகிறேன். நான் ஒரு ஊழியக்காரியாய் நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன். நான் ஊழியத்தை செய்ய போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க போகிறேன். கர்த்தருக்காக நற்கிரிகளை செய்ய போகிறேன். அவன் இனி அமை இழந்த பலன் எல்லாம் இரட்டிப்பாய் அமை கர்த்தரிடத்துல பெற்று நான் எழுந்து பிரகாசிப்பேன். நான் அமை மன சோர்விலையோ மன அழுத்தத்திலோ மரணத்துக்கு எதுவாய் அமை தற்கொலைக்கு நேராய் போகாதபடி என்னை நானே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக தேற்றிக்கொண்டேன். கர்த்தருடைய கட்டளை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறபடினால் அவருடைய கருத்துக்குள்ளாக அடங்கி இருந்து அமே க்ளோரி என்னை முழுவதையும் அவருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அல்லேலூயா.
ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்கிற சகோதரிகளை தேவனாகிய கர்த்தர் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது ஆமென் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. இன்றைக்கு உங்களுடைய பாரத்தையும் என்னுடைய பாரத்தையும் அவர் மீது வைத்து விடுவோமா? ஏனென்றால் அவர் விசாரிக்கிறவர். ஆமென். அவருடைய பெயர் என்ன? ஆமென், க்ளோரி. அவர் விசாரிக்கிறவர். என் அப்பா விசாரிப்பார். என் வாழ்க்கையிலே என்னை வஞ்சித்த அவன் மிருகத்தை அவர் விசாரிப்பார். நான் வஞ்சிக்கப்பட்டதை விசாரித்த பிறகு கர்த்தர் நியாயந்தீர்ப்பார், எனக்கு நீதி செய்வார், என்னில் அன்பு கூறுவார், என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை பிரியமாய் ஏற்று என் மூலமாய் என்னை பரிசுத்த சந்ததியாய் இந்த பூமியில அவர் வைப்பார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் ஆமென் அவர் விசாரிக்கிற தேவன். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இதோ ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் அந்த மிருகம் மிருகத்தினிடத்தில் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. யோபு 28:28 படி, நீதிமொழிகள் 1:7 படியா, யாக்கோபு 1:5 தேவனாகிய கர்த்தாவே, ஆதியாகமம் 2:16 தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 2:7 ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் அப்பா இப்பொழுது நீர் இப்படி ஆவியை நீ ஊற்றி திரும்பவுமாய் கர்த்தர் எங்களை புதுப்பிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நித்திய ஜீவனுக்கு 2:25 என் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் மரணத்தை உடைத்து ஜெயித்த தேவ நீர் அல்லவா? இந்த வேலையில் அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமே எங்களை விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்க. என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, எங்களை குற்றங்களையும் மன்னியும் பாவங்களையும் மன்னியும் என்று சொல்லி அந்த வேதனையோடு கூட கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு இந்த நாளிலே நீ சித்திய ஜீவனுக்கு அந்த தகுதியுள்ளவர்களா நீ மாற்றபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவர் இந்த வேலையில கூட கெட்ட மரத்தை நம்பி கெட்ட கனிகளை ஆண்டவர் பெற்றுக் கொண்டவர்களுக்கு கெட்ட கனிகளை கொடுத்தவனை அந்த மிருகத்தின் தலையை நசுக்கினவரே, இப்பொழுது கர்த்தர் அந்த சர்ப்பத்தின் தலையை மிதிக்கிறவர்களா ஒவ்வொரு சகோதரிகளையும் நீ எழும்ப பண்ணுவீராக. அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போடுவார், அவன் கிரியைகளை அழிக்கிறவர்களா ஒரு ரத்தத்தினாலே அவர்களை அழிக்கிறவர்களா நீ எழுப்பி பிரகாசிக்கபடி பரிசுத்த ஆவியானவர் தள்ளப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மிருகத்தினாலே அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் மீது ஆகியை ஊற்றுவீராக, அக்னியை ஊற்றுவீராக. அவர்களை எழுந்து ஊழியக்காரியார் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, எழுந்து திடன் கொண்டு பலன் கொண்டு எழுந்து ஆண்டவரே அக்னி ஜுவாலியாய் பிரகாசிப்பார்களாக. திரும்பமாய் ஆத்மாவை கெடுத்து நாசப்படுத்துகிற வஞ்சிக்கிறவனுடைய வஞ்சகத்தில் விழுந்து தன்னை அவர்கள் இழந்து போய்விடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக அவளை பலன் கொண்டு எழுந்திருக்க வைப்பீராக. நீர் அப்படி செய்து விட்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.